கல்லூரி தின்கர் அவர்களே, இந்த பிரச்சனைக்கு உங்க தீர்வு என்னன்னு சொல்லுங்க. கணவன் மனைவியை ஏமாத்தி திருமணம் செஞ்சிருக்காரு. தலையில தலப்பாகையை அணிஞ்சு உண்மையை மறைச்சிருக்காரு. எல்லாரையும் மோசம் பண்ணிருக்காரு. அதனால கணவனை ஒதுக்கிறது மனைவியோட உரிமை. மகாராஜா, இவர் சொல்றது உண்மைதான். ஒருத்தரை ஏமாத்துறதுங்கிறது கொலை பண்றதை விட கொடூரமான குற்றம். என்ன குருஜி, நீங்களும் வருஷ கணக்கா அதை தானே செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதை என்னன்னு சொல்லுவீங்க? பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ சொல்லு, இது விஷயமா உன்னுடைய கருத்து என்ன? மகாராஜா, ஒருவேளை எல்லாரும் இப்படியே நினைச்சாங்கன்னா இந்த ராஜ்யத்துல எந்த பண்டிதனுக்கும் கல்யாணமே நடக்காதே. எந்த ஒரு பெண்ணும் திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். மகாராஜா, தலைக்கு மேல என்ன இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. தலைக்கு உள்ள என்ன இருக்குங்கிறது தான் முக்கியம். இவரு சொல்றத பார்த்தா இந்த கிழவனுக்கு கல்யாணமே ஆயிருக்க கூடாது. சரியா சொன்னடா மணி. ஏன்னா இந்த மொட்டை தைரனுக்கு உள்ளேயே ஒண்ணு கிடையாது, வெளியே ஒண்ணு கிடையாது. ஒரு மனுஷனோட நடந்துக்கிற விதத்தையும் செயல்பாடுகளையும் பார்த்துதான் எடை போடணும். ஒருத்தருடைய வெளி தோற்றம் அவங்களுடைய குணத்தை விட நற்பண்புகளை விட அதிகமா மதிக்கப்படணுமா என்ன? மகாராஜா, அழகுதான் எல்லாத்த விட முக்கியம்னா உங்களை மாதிரி அழகான பண்பான ஆளுமை மிகுந்தவருக்கு மட்டும்தான் திருமணம் நடக்கும். எந்த ஒரு சாமானியனுக்கும் சாதாரணமா திருமணமே நடக்காம போயிடும். வழுக்க விழுந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மனைவி சந்தோஷமா இருக்க மாட்டாங்கிறது உண்மை கிடையாது. என்னால் அதை நிரூபிக்கவும் முடியும். நம்முடைய மந்திரியார் திம்மரசுவையும் நம்ம குருதேவர் தாத்தாச்சாரியார் அவர்களையும் எடுத்துக்கோங்களேன். அவங்க 2 பேருடைய மனைவியாரும் அவங்க கூட சந்தோஷமா இல்லையா என்ன? உண்மைதான் மகாராஜா. என்ன உண்மை? அப்போ என் மனைவி சந்தோஷமா இல்லையா? என் மனைவி சந்தோஷமா இருக்கா? என் மனைவியும் தான் மகாராஜா. என்னோட மனைவி என்ன இதயத்துல வச்சு பூஜிக்கிறா. குருதேவா, கணவன் மனைவியோட இதயத்துல வாழ்ந்தாதான் அந்த மனைவியால சந்தோஷமா வாழ முடியும். அதேதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட சதா சொல்லுவேன், என்னோட மனைவி வருணமாலா என் இதயத்துல நிறைஞ்சிருக்கா. பண்டிதர் ராமகிருஷ்ணன் இந்த விஷயத்தை திசை திருப்புறாரு மகாராஜா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சின்ன சுவாமி தன்னோட மனைவியை ஏமாத்தி அவங்களுக்கு துரோகமும் பண்ணிருக்காரு. அவருக்கு தலையில வழுக்க இருக்கிற உண்மையை ஏன் மறைச்சாரு? அதை ஏன் வெளிப்படையா அவர் சொல்லல? திருமணங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில நடக்கக்கூடியது. இல்லனா அந்த திருமணம் செல்லாது. மகாராஜா, மனைவிங்கிறவங்க கணவனுடைய பாசத்தையும் அன்பையும் மட்டும்தான் முதல்ல கவனிக்கணும். கணவனுடைய வெளித்தோற்றத்தை கிடையாது. மகாராஜா, இந்த திருமணம் செல்லுபடியாகாதுன்னு சொல்றதுக்கு முன்ன இந்த தம்பதியருக்கு நாம இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்பதான் மனைவிக்கு கணவனுடைய உண்மையான அழகு என்னங்கிறது தெரிய வரும். உங்க 2 பேரோட கருத்துமே எனக்கு சரின்னு தான் படுது. உங்க 2 பேரோட விவாதங்களும் என்ன ரொம்பவே ஈர்த்திருக்கு. திருமணம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லுவேன். அதை இந்த மாதிரி இவ்வளோ சுலபமா முறிச்சுக்கணுங்கிறத ஏத்துக்க முடியாது. அதே நேரம் உங்க 2 பேரையும் உங்க திருமண வாழ்க்கையை தொடருங்கன்னு என்னால உங்களை வற்புறுத்தவும் முடியாது. ஏன்னா இது உங்க 2 பேரோட தனிப்பட்ட விஷயம். ஆனா நீங்க 2 பேரும் இந்த திருமண வாழ்க்கைக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குங்கிற ஆலோசனையை என்னால கொடுக்க முடியும். நீங்க 2 பேரும் உங்க குடும்பத்தோட, குறிப்பா குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட கொஞ்சம் நேரம் செலவழிங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிருக்குன்னா நிச்சயமா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் தேவி. இந்த விசாரணை இதோட முடிவடைது. மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! மந்திரியாரே, மகாராஜா, இந்த வழக்குக்கு கல்லூரி தின்கர் அவர்களுக்கும் பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கும் நான் ஒவ்வொரு புள்ளி கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். உத்தரவு மகாராஜா. இப்ப அடுத்த வழக்கு மகாராஜா. தேவி வருணமாலா அவர்களை அழைத்து வாங்க. வருணமாலாவா? விஜயநகரத்துல வேற எந்த வருணமாலா இருக்கா?
இது என் மனைவியா இருக்காது. தேவி வருணமாலா அரசவைக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆ, பாத்தீங்களா குருஜி, இப்பவாவது நம்மளுடைய குருமாதாவுக்கு கொஞ்சமாவது அறிவு வந்துச்சு. நீங்க கண்டிப்பா குருமாதாவுக்கு துரோகம் பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் ஆமா வந்திருக்காமா. குருஜி, இப்ப உங்க மானம் மறுபடியும் காத்துல பறக்க போகுது, பதவியும் காலியாக போகுது பாருங்க. சும்மா இருக்குடா. நீ சும்மா இரு. வணக்கம் சுவாமி. ஆ, இருக்கட்டும் இருக்கட்டும். என்னது கத்தி சுவாமி. இது? கத்தின்னு எனக்கும் தெரியும், ஆனா இது எதுக்கு? இதால என்ன குத்தி கொன்னுடுங்க சுவாமி. இன்னைக்கு மட்டும் இந்த அரசவையில நான் பேசலனா அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில எந்த அர்த்தமும் இருக்காது சுவாமி. நான் எதுக்காக உன்னை கொல்லணும்? இப்போ நீ எதுக்காக அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற? என் மேல கருணை காட்டாதீங்க, இப்பவே கொன்னுடுங்க சுவாமி. குருமாதா, ஆ? கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க பிரச்சனையை என்கிட்ட சொல்லுங்க. நீங்க ஏன் குருதேவர் கிட்ட இவ்ளோ விசித்திரமா நடந்துக்கிறீங்க? மகாராஜா, நான் ரொம்ப பவித்திரமான மனசோட என் சுவாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த அற்புதமான காட்சியை இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்த்து பரவசம் அடையணும். இவர்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கணும். சரி, ஆனா இவர் எனக்கு அதுக்கான அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. மகாராஜா, என்னால எப்படி அதுக்கு அனுமதி கொடுக்க முடியும்? மக்கள் எல்லாரும் கூடி இருக்கும்போது, அதுவும் இந்த மாதிரி உடையில இருக்கும்போது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? இது சரியில்லை மகாராஜா. மகாராஜா, நான் என்னோட சுவாமி கிட்ட இந்த வேண்டுகோளை சொல்லி சொல்லி அலுத்து போயிட்டேன். ஆனா இவரு அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இப்ப நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். கண்டிப்பா கண்டிப்பா குருமாதா. கல்லூரி தினகர் அவர்களே, குருமாதாவோட இந்த விருப்பத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த அரசவையை பார்த்தா எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு மகாராஜா. அபிஷேகங்கிறது கடவுளுக்கும் மகாதேவருக்கும் நடக்கக்கூடியது. மனுஷங்களுக்கு அபிஷேகம்னா அது கடவுளையே அவமதிக்கிறதாகும். அதை எப்படி ஏத்துக்க முடியும்? பண்டிதனே ராமகிருஷ்ணா, உனக்கும் இது தவறுன்னு தோணுதா? இல்ல மகாராஜா, நம்ம எல்லாருக்குமே நம்ம குருமாதாவுடைய உணர்வுகளை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்க குருதேவரை மட்டும்தான் தன்னுடைய கடவுளா பாவிக்கிறாங்க. அவருடைய சிரத்திலிருந்து அவருடைய பாதம் வரைக்கும் ஒரு சிவலிங்கத்தை போலதான் பாவிக்கிறாங்க. அதனால அவங்க ஒரு பார்வதி தேவியாவே வாழ்றாங்க. அவங்க சுவாமிக்கு அவங்க பாலாபிஷேகம் பண்றத கடவுளோட நாம பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதுக்கான அனுமதி கொடுத்தே ஆகணும். மகாராஜா, எனக்கு அந்த மாதிரி ஆசை எதுவும் இல்ல. அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி சங்கடமான நிலைமையில, அதுவும் இந்த உடையில. வேண்டாம் 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 வேண்டாம். கிழவனோட நிலைமையை பாத்தியா? அந்த மாதிரி கொடுமையான நிலைமையை பாக்குறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. அசிங்கமா இருக்குல்ல. மனுஷங்களுக்கு அபிஷேகங்கிறது ரொம்ப பாவமான செயல். நானும் ஒத்துக்கிறேன், மனுஷங்களுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. சரி இருக்கட்டுமே, இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட வேற ஒரு தீர்வு இருக்கு. முதல்ல நாம ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்தாகணும் அரசே. அங்க குருதேவரை உட்கார வச்சு அவருக்கு எதிரிலேயே சிவலிங்கத்தையும் ஸ்தாபனம் பண்ணணும். அப்ப குருமாதா அந்த சிவலிங்கத்தை தன்னுடைய பவித்திர கணவரா நினைச்சு அத அபிஷேகம் பண்ணா ஒத்துக்குவீங்களா? அபிஷேகத்துக்கு அப்புறம் அதுல இருந்து சில துளிகள் நம்ம குருதேவர் மேல நிச்சயம் படும். அப்படி செஞ்சா குருமாதாவுடைய விருப்பமும் நிறைவேறும், கடவுளை நாம அவமதிச்ச மாதிரியும் இருக்காதுன்னு நம்புறேன். மகாராஜா, இது சரியாதான் இருக்கும். பொதுவா எந்த ஒரு அபிஷேகமா இருந்தாலும் அத நாம ஏதாவது ஒரு கோவில்ல தான் நடத்தியாகணும். சொல்லுங்க குருமாதா, உங்களுக்கு எந்த கோவில் சௌகரியப்படும்? நீங்க கோவில்னு சொன்னீங்கன்னா என் கணவர் இருக்கிற இடம் தான் எனக்கு கோவில். அப்படின்னா அது உங்க வீடுதான். ஆமா. மகாராஜா, முடிவாயிடுச்சு. இந்த அபிஷேகம் குருமாதா வீட்லயே தான் நடந்தாகணும். நல்லது. உங்களோட இந்த யோசனையை நான் ஏத்துக்கிறேன். அற்புதம் அற்புதம். இதுக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. குருமாதாவும் சந்தோஷப்படுவாங்க, குருதேவரும் சம்மதம் கொடுத்துட்டாரு. மந்திரியாரே, இதுவரைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு 2 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. அப்புறம் கல்லூரி தினகர் அவர்களுக்கு 1 புள்ளி. ராமகிருஷ்ணா, நான் உன்னை சுலபமா வெற்றி அடைய விட மாட்டேன். பக்கத்துல வா.
சுவாமி, இதெல்லாம் அரசவைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ன மன்னிச்சிருங்க சுவாமி. என் மனசுக்குள்ள இருந்த உணர்வுகள் ரொம்ப தீவிரமாயிடுச்சு. குருதேவா, குருமாதாவை புரிஞ்சுக்கோங்களேன். இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம் தானே. உன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி குடும்ப பிரச்சனையை அரசவைக்கு கொண்டு வந்தா அப்போ அதோட வலி என்னன்னு உனக்கு தெரியும் ராமகிருஷ்ணா. சாரதா தேவியும் பண்டிதர் ராமகிருஷ்ணா தாயாரும் இருவரும் அரசவைக்கு வருகிறார்கள். பாத்தியா, என் மனசுல ஆசைப்பட்டது நிறைவேறிடுச்சு. வணக்கம். போங்க போங்க, என் பிரபு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஐயோ கடவுளே. இப்போ சமாளி ராமா. பெரிய எவனாட்ட பேசிக்கிட்டு இருந்த, இப்ப பேசி பார்க்கலாம். ஏச்சு வாய் மூடு. எனக்கு ஒண்ணும் புரியலையே. இவங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்கு வந்தாங்க? குடும்ப நீதிமன்றம் அமைச்சதுக்கு என்ன அர்த்தம்னு இப்ப புரிஞ்சிருச்சு ராமகிருஷ்ணா. விஜயநகர ராஜ்யத்தை சேர்ந்த எல்லா மனைவிகளுக்கும் இன்னைக்கு குடும்ப நீதிமன்றத்துல அவங்க கணவர்களுக்கு எதிராக குற்றம் சுமத்த நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வணக்கம் மகாராஜா. வணக்கம் வணக்கம் அம்மா. உங்க ரெண்டு பேரையும் இந்த தர்பாருக்கு வரவேற்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். இங்க ரெண்டு பேருக்கு அரசவையில என்னம்மா வேலை? வீட்டுல என்ன படாத படுத்துறது பத்தாது. மகாராஜா, எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் தான் நாங்க இங்க வந்தோம். எங்களுக்கு உதவி பண்ணுங்க. விபரீதமா ஏதோ நடக்க போகுது ராமா. உன் வாழ்க்கையில ஆபத்துங்கிறது ஒரு தொடர் கதையாவே மாறிடுச்சு. நீ கண்டிப்பா அனுபவிக்க தான் போற. இப்ப சொல்லுங்க, உங்க கஷ்டம் என்ன, உங்க பிரச்சனை என்ன? நான் அதுக்கு தீர்வு சொல்ல முயற்சி பண்றேன். சரி, நீங்க சொல்லுங்க. அம்மாவா இல்ல நானா? யார நீங்க பாதுகாப்பீங்க? சாரதா தேவி, நான் உங்க ரெண்டு பேரையுமே பாதுகாப்பேன். ஆனா யார்கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கணும்னு சொல்லுங்க. இல்ல மகாராஜா, நான் உங்களை கேக்கல. தோ நிக்கிறாரே, இவரை தான் கேக்குறேன். சொல்லுங்க, எங்க ரெண்டு பேர்ல யார காப்பாத்துவீங்க? பதில் சொல்லுங்க. சாரதா தேவி, எனக்கு உங்க கேள்வியை புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ஒருவேளை நானும் அம்மாவும் தண்ணியில மூழ்கிட்டோன்னு வைங்க, அப்போ முதல்ல இவரை யார காப்பாத்துவாரு? பதில் சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவ்வளவுதானா? இது ஒரு விஷயமே கிடையாது மகாராஜா. அசட்டுத்தனமான அனாவசியமான ஒரு கேள்வி. அனாவசியமான கேள்வியா? மகாராஜா, இவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா? இதெல்லாம் அனாவசியமான கேள்வியே கிடையாது. நாங்க வீட்ல இருக்கும்போது இதே கேள்வியை இவர்கிட்ட நாங்க கேட்டோம். அப்போ இவரு அம்மாவை தான் காப்பாத்துவேன்னு சொன்னாரு. அப்போ நாங்க செத்து போறதுல இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தானே? மகாராஜா, இதுக்கு நீங்க தான் சரியான பதில சொல்லணும். ஒரு கணவன் மனைவி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியறது தானே இது. ஒரு மனைவியோட உயிர் பிரச்சனை இது. அவளோட பாசத்துக்கான பிரச்சனை இது. அமைதி குருதேவா. குருதேவா, அமைதியா இருங்க. சரி மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ இந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்ல போற? சத்தமா கொஞ்சம் வெளியில கத்துங்க மகாராஜா. அதாவது நான் தண்ணியில இறங்கினா நானே முழுகி போயிடுவேன். என்னோட சேர்ந்து அம்மாவும் முழுகி போயிடுவாங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ இப்போ என்ன சொல்ல வரன்னு எனக்கு சுத்தமா ஒன்றும் புரியல. மகாராஜா, நம்ம சாரதா தேவி இருக்காங்க இல்லையா, இவங்க தான் எங்களை காப்பாத்தியாகணும். ஏன்னா எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது, அம்மாவுக்கும் நீச்சலே வராது. அப்படி இருக்கும்போது இந்த கேள்விக்கு என்னால எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனால இவங்க விடை பெறுவதற்கான உத்தரவை நீங்க கொடுங்க. மகாராஜா, யாருக்கு நீச்சல் தெரியும் தெரியாதுங்கிறதெல்லாம் இப்ப கேள்வி கிடையாது. இவரு யாரு முதல்ல காப்பாத்துவாருங்கிறது தான் கேள்வியே. குருதேவா, குருதேவா, எல்லாரும் அமைதியா இருங்க. சரி மகாராஜா. உங்க கேள்வி பிரமாதமா இருக்கு. ரொம்ப உபயோகமான கேள்வி. இருந்தாலும் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பண்டிதன் ராமகிருஷ்ணன் உடனே நீ இந்த பயிற்சி எடுத்துக்கணும். அவன் நீச்சல் கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு ஏரியில போய் இறங்குவான். அப்பதான் உங்க அர்த்தமுள்ள கேள்விக்கு அர்த்தமுள்ள பதில் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படிதானே? சரிதான் மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா. மகாராஜா, அங்க இருந்து இல்ல, இங்க பக்கத்துல வந்து நான் சொல்றத கேளு. இத வர மகாராஜா.
வந்துட்டேன் அரசே. நான் சொல்றத கவனமா கேளு. சரி. இதுக்கப்புறமும் நீ நீச்சல் அடிக்க கத்துக்கிட்டேனா என்னை விட மோசமானவன் யாரும் இருக்க மாட்டா ராமகிருஷ்ணா. என் மூச்சை வேணா நிறுத்திக்க விட தவிர நீச்சல் மட்டும் கத்துக்கவே மாட்டான் அரசே. அற்புதம், அற்புதம். இப்ப நீ போய் நான் கொடுத்த ஆலோசனை படி நடந்துக்க. என்ன? சரிங்க அரசே, உத்தரவு. அப்படியே நடந்துக்கிறேன். முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு சிறப்பு கவனிப்பு இருக்கு. மகாராஜா, இந்த விஷயத்துல என்னோட கருத்து என்னன்னா, கழுவா நீயா? அட, இவன் யாருன்னு தெரியுமா? இவன் நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் இருந்தான். சின்ன வயசுல நான் இவனை வாங்குன்னு வாங்கியிருக்கேன் தெரியுமா? இவனை ஓட ஓட அடிச்சு தடியாலேயே விரட்டி இருக்கேன். அவன் துணி அவுந்து போற அளவுக்கு அவன் பயப்படுவான். முட்டாள் தந்தையோட முட்டாள் மகன். சின்ன வயசுல எனக்கு பொழுது போகலன்னு வைங்களேன், இவன் கிட்ட போய் தான் விளையாட்டு காட்டிட்டே இருப்பேன். சாரதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, உங்களுக்கு கூட இவன் அடையாளம் தெரியலையா? இவன் தான் கழுவா. அம்மாக்கும் அடையாளம் தெரிஞ்சிருச்சு. இவன் சுவாமிநாதனோட பையன் கழுவா. அட ஆமாமா, இப்பதான் எனக்கே ஞாபகம் வருது. அட நீயா? ஐயோ, சத்தி சிரிக்க வச்சிருக்க போல இருக்கே. எது போக. அம்மா உங்களை வணங்குறாங்க. இருக்கட்டும், போய் தொலைங்க. போயிடுங்க, வந்துடாதீங்க. மகாபிரபு அரசவையை கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாங்க. தயவு செஞ்சு பெருசா எடுத்துக்காதீங்க. அடுத்த பஞ்சாயத்தை, அதாவது நம்ம அடுத்த விசாரணைய ஆரம்பிக்கலான்னு சொல்ல வந்த மகாராஜா. மிக்க நன்றி பண்டிதனே ராமகிருஷ்ணா. மந்திரியாரே, மீனம்ம நாயுடுவையும் அவங்க குடும்பத்தையும் இங்க ஆஜர்படுத்துங்க. மகாராஜா, இவங்க மீனம்மா நாயுடு. இவங்களோட பையன் புஜுன்னு இவங்க சொல்றாங்க. கடந்த 7 வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க இந்த பையனை பெற்றெடுத்தாங்க. அப்பா அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. அதனால பயந்து போய் அவங்க தன்னோட பையனை தியாகம் பண்ணிட்டாங்க. அந்த பையனை ஒரு கோயில்ல விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கோயில்ல இருந்து இந்த ஏழை தம்பதிகள் சசிகாந்தும் பார்கவியும் இவனை கடவுளோட ஆசீர்வாதமா நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் வளர்த்துக்கிட்டு வராங்க. ஆனா இப்ப மீனம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுனால அவங்க தன்னோட மகனை திரும்ப பெற வந்திருக்காங்க. மகாராஜா, இது அநியாயம் தானே? 7 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த அப்பாவி பையனை கோவில்ல யாருக்கும் தெரியாம சாகட்டும்னு ஈவு இறக்க இல்லாம விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த தாய்ப்பாசம் எங்க போச்சு? அப்ப இந்த இதயம் ஏன் துடிக்கல? இல்ல மகாராஜா, இல்ல, நான் என் பையனை கொடுக்க மாட்டேன். இவன் எங்க பையன் மகாராஜா. இவனை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மகாராஜா, என் தப்ப நான் ஒத்துக்கிறேன். உண்மையிலே நான் பெரிய குற்றத்தை பண்ணியிருக்கேன். சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நான் என்னோட பையனை தியாகம் பண்ணிருக்க கூடாது. ஆனா இப்போ நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தத்தை தேடி வந்திருக்கேன். மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் என் மனைவி அந்த பையனை தத்தெடுக்கிறத நான் மனசார ஏத்துக்கிறேன் மகாராஜா. என் முன்னோர்களோட சொத்துக்கு வாரிசு யாரும் கிடையாது மகாராஜா. நான் அந்த பையனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க ஆசைப்படுறேன்.